குண்டு ஒன்று வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன். ஹலோ, நீங்கள் வரலையா? லெட்ஸ் கோ. இன்றைக்கி நாம் ஆஷ்வாவில் இருக்கிற கனடியன் டேங்க் மியூசியம் வந்திருக்கோம். முன்னாடி ஆன்டாரியோ ரெஜிமெண்ட் மியூசியம்ங்கிற பேரில் இருந்துச்சு. பார்க்கிங் ஃப்ரீ தான், பட் வீக்கெண்டுங்கிறதுனால ஆல்ரெடி க்ரௌட் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் வேணாம், நேரில் வந்து டிக்கெட் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னு காட்டுறேன். No worries. Hi, how are you? Good. Hi. Need to purchase ticket? Yes. For how many today? For one. Okay, so your total is $22.60. Okay. Are you looking at a ticket as And well? is it with a cash or card? I'll pay by card. Is that good? Okay. Thank you. Enjoy. காப்பு கட்டிட்ட. ஆன்டாரியோவில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஸ்டோ கார்டு பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு டிக்கெட் ப்ரைஸில் 20% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அதோ அங்கே 2 பில்டிங்ஸ் தெரியுதா, அதான் மியூசியம். வாங்க நடப்போம். ஏண்டா, நீ போக போகிறது ஒரு மியூசியம், அதுக்கே இவ்வளோ பெரிய பில்டப்னு கேட்டீங்கன்னா ருக்கோ ஜரா, இது சாதா மியூசியம் இல்லை, வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிற மியூசியம். இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் வரப்போகுது. ஏன்னா மியூசியமோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் சொல்லணும். அப்புறமா இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதில் நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோ க்ளோஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருங்க. நான் மியூசியமில் போய் உங்களை அப்புறமா பார்க்குறேன். ஹலோ, how are you? Good. மியூசியமில் 2 செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஏரியா. இங்கே நீங்கள் ஆன்டாரியோ ரெஜிமெண்ட்டோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வேர்ல்டு வார் 1, 2, அப்புறம் கனடா பங்கெடுத்த வார்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வாரில் நிகழ்ந்த விஷயங்கள், அதில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. With the rear area and all that, so orders would come back and forth. So you'd have someone in there manning the telephone. So that's an actual telephone. It's dated 1918, and then there's always somebody that would be manning the phone. நம்ம சேனல்லையே நான் கனடாவோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். 1867 தான் கனடான்னு சொல்லக்கூடிய கன்ஃபெடரேஷன் வந்தது. கன்ஃபெடரேஷன்னா பிரிட்டிஷ் கீழே இருந்த தனித்தனி ப்ராவின்சஸ் ஒன்றா சேர்ந்து கூட்டமைப்பாச்சு. அதுக்கு முன்னாடி 1866 தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இப்போ நாம் இருக்கிற ஆன்டாரியோட பேர் அப்போது கனடா வெஸ்ட். அதே 1866 ஃபீனியன் ரைட்ஸ்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்காவில் இருந்த சில முன்னாள் ஐரிஷ் போர் வீரர்கள், நாம் கனடா வெஸ்ட்டை அட்டாக் பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பிடிச்சிட்டோன்னா அதை வச்சு பிரிட்டனை மிரட்டி அயர்லாண்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் போடுறாங்க. பார்டரில் ஓடுற நயகரா ரிவரை கிராஸ் பண்ணி கனடா வெஸ்ட்டை அட்டாக் பண்ணாங்க. கனடாவே இல்லைங்கிறப்ப மிலிட்ரி இருக்குமா? பிரிட்டிஷ் ட்ரூப்ஸும் பார்டரை விட்டு தள்ளி இருந்ததால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அப்போ தான் கதைக்குள்ள 34th ஆன்டாரியோ பெட்டாலியன் ஆஃப் இன்ஃபேண்ட்ரிங்கிற லோக்கல் மிலிட்ரி குரூப் அவங்கள எதிர்க்க வராங்க. இவங்களுக்குள்ள நடந்த சண்டை தான் பேட்டில் ஆஃப் ரிட்ஜ்வே. அதில் 34th டீம் தோத்துட்டாங்க. அட பாவி, இவங்களையாடா நீ ஹைப் பண்ணன்னு யோசிக்கலாம். பட் சி, இவங்கெல்லாம் ஃபுல் டைம் ஃபார்மர்ஸ், பார்ட் டைம் சோல்ஜர்ஸ். அப்போசிஷனில் இருக்கிறவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ். சண்டையில் தோத்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அமெரிக்கன் ஐரிஷ் குரூப்பை உள்ளே வர விடலை. பிரிட்டிஷ் ட்ரூப் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ட்டு அவங்களும் டயர்டாகி போயிட்டாங்க. பிரிட்டிஷ் இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒன்லி கெனடியன் ட்ரூப்ஸ் அண்ட் கெனடியன் ஆஃபீஸர்ஸ் வச்சு நடந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் இதுதான். அப்புறம் கனடா கன்ஃபெடரேஷன் ஆகி ஃபார்மல் மிலிட்ரி செட்டப் ஸ்டார்ட் பண்ணாங்க. 34th ஆன்டாரியோ பல பேர் மாற்றத்துக்கு அப்புறம் ஆன்டாரியோ ரெஜிமெண்ட் ஆச்சு. கனடாவுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தது இவங்க தான். விதை இவங்க போட்டது. அதனால் அவங்கள கௌரவிச்சு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த மியூசியம் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த செக்ஷன். இப்போ டேங்க்ஸ் பார்க்க போகலாமா? இங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. வாவ், செமைங்க.
RRR படம் ஞாபகம் இருக்கா? அதில் ஜூனியர் என்டிஆர் யூஸ் பண்ண பைக்கு இதுதான். இப்படி யாராச்சும் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். பைக் பேரு Triumph TRW 500. இதை பாருங்க, மேலே ஒரு கன் இருக்கு, இங்கே இன்னொரு கன் இருக்கு. நான் இந்த டேங்கோட ஃபேன் ஆகிட்டேங்க. செமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாரு, பேசஞ்சர் சீட்டில் இருக்கிறவரு சுட்டிட்டு வருவார் போல். டிரைவர் சைடு என்னென்ன இருக்குது? இவனை கால் வச்சு வர ஏறியிருக்கான். சுவிட்செலாம் இருக்குது. அதில் வந்தால் கண்ணாடி. இதுவில் பாருங்க, செமையாக இருக்கு. ஏதோ ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ, லேண்ட்லைன் ஃபோன், வயர்லெஸ் செட்டு, ஹெட்ஃபோன்ஸு. விக்ரம் படத்தில் கமல் ஒரு டேங்க் இழுத்துட்டு வருவார்ல, அதான் இது. இருங்க, ப்ரூஃப் காட்டுறேன். இங்கே என்ன எழுதிருக்கு? லோக்கி. லோகேஷ் கனகராஜ் ஷூட் பண்ணதால தான் ஒரு பேரை போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்களா? லியோ 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 லியோ. விக்ரம் டேங்க் ரிட்டர்ன் பண்ணுறப்ப இதை பார்த்து தான் விஜய் படத்துக்கு டைட்டில் வச்சாரு. இப்போ நம்புறீங்களா? மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். மைக்கில் யாரோ பேசுகிறாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு? ஐயோ ஆமாங்க, டைம் போனதே தெரில. வாங்க போகலாம். All the way back. Does anybody want to participate? Help out a little bit? Okay, so that's going to have to be louder. I know you can do better. So you ready? Let's go. On the right hand side, here we go. 3, 2, 1. ஃபுல் ஹவுஸ். வாலண்டியர் ஒருத்தர் அப்போயே சொல்லார், ஷோ ஸ்டார்ட் ஆக 15 மினிட்ஸ் முன்னாடியே போய் உட்காந்துருங்கன்னு. எல்லா சீட்ஸுமே ஆக்குபைட். இட்ஸ் ஓகே, நம்ம வீடியோ தானே எடுக்கணும். அங்கே போய் நின்றுப்போம், நல்ல வியூ கிடைக்கும். பீரங்கி ரெடி ஆகிட்டு இருக்கா? இங்கேருந்து தான் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மரில் சில ஸ்பெசிஃபிக் சாட்டர்டேஸ் மட்டும் ஷோஸ் நடத்துவாங்க. அதோட பேர் டேங்க் சாட்டர்டே. ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்துப்பாங்க. ஒரு நிமிஷம், அவங்க ஏதோ சொல்லணுமா? Armaments group fire. செம்ம பிளாஸ்டா. ஓகே, இன்னியோட கான்செப்ட் எவல்யூஷன் ஆஃப் டேங்க்ஸ். அது என்னன்னு இப்போ இவர் சொல்வாரு, கேளுங்க. We're going to look at the development of military vehicles from the First World War to the conflicts that we're seeing in the news today. So again, that's the loudest part of the show. At the end of the show, we're going to have a finale where you guys are going to see a simulated tank battle between two modern main battle tanks. That's going to be the finale of today's show. What do you guys think about that? Sounds good? Marshall, send out the tanks. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 140க்கும் மேலே மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இந்த ஷோக்காக ஒவ்வொரு பீரியடில் இருந்து ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணி நமக்காக காட்ட போகிறாங்க. ஸோ தட் நமக்கு தெரியும் 1900s இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வார் வெஹிக்கிள்ஸ்லாம் எவால்வ் ஆகிருக்குன்னு. ஃபஸ்ட்டு அந்த வண்டிங்களாம் 2 ரவுண்ட் அடிக்க போகுது. அப்புறமா தனித்தனியாக வந்து நிற்கும். நமக்கு அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் சார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நார்த் அமெரிக்காலேயே
லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்கிற மியூசியம் இதுதான். இப்போ மியூசியம்னா எல்லாமே ஷோ கேஸாக தானே இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது எல்லாமே ஒர்க் ஆகும், கிரவுண்டில் விட்டா சாவையாக ஓடும். அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது சாதா மியூசியம் இல்லைன்னு. ஓகேங்க, இதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியாக வரப்போகுது. சிலதுக்கு நான் சப்டைட்டில்ஸ் போடுறேன், மற்றதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வண்டி ஃபோர்ட் மாடல் டி. 1900s இதை தயாரித்தாங்க. பின்னாடி பார்த்தீங்களா சைக்கிள்லாம் தூக்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக அது சைக்கிளுக்கு இல்லை, வார் டைமில் இதை ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வார் சப்ளைஸ் வெடிப்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொன்னார். யூஎஸ் தான் மாடல் டி டிசைன் பண்ணாங்க. அப்போ பேசஞ்சர் சைடு மட்டும்தான் டோர் இருக்கும். டிரைவர் என்ன பண்ணுவார்னா ஏறின அப்புறம் ஸ்டியரிங் பக்கம் தவிப்பார். கனடா ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 சைடும் டோர் வச்சாங்க. ஸ்டியரிங்கை 2 சீட்ஸுக்கும் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிரைவிங் சைடு கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. ஸோ ஒரே டிசைன் யூனிவர்சலாக யூஸ் பண்ணிக்கலாம். Model 1936. So this is what you call an interwar tank. இப்போ குட்டியாக ஒரு டேங்க் வருதா, அதோட பேர் விக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் நடுவில் இதை தயாரித்தாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பரவி கிடந்த டைமில் டிஃபென்ஸுக்கு குயிக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேங்க் வேணும்னு இதை டிசைன் பண்ணாங்க. கப்பலில் விக்கர்ஸை ஏற்றி அவங்க ரூல் பண்ண நாட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த டேங்க் பேர் செஞ்சுரியன். வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச அப்புறம் தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1950s இருந்து யூகேக்கு இதுதான் மெயின் பேட்டில் டேங்க். 1950s it became the main battle tank of the United Kingdom. இப்போ செஞ்சுரியன் டேங்க் பண்ணுறதோட பேர் பிவட் ஸ்டியரிங். டேங்க் ஒரே இடத்துல தாங்க இருக்கு, பட் 2 ட்ராக்ஸும் வேற வேற டைரக்ஷனில் மூவ் ஆகுது பாருங்க. இது ஹெவி டேங்க்குங்கிறதுனால ஸ்பீடு இருக்காது, ஆனால் ஃபயர் பவரும் ப்ரொடெக்ஷனும் பக்காவாக இருக்கும். Other super heavy tanks, and there was a medium tank or all-purpose tank, and that's what the Sherman is. So the tank that won the Second World War for us, but we're going to see how this turned into turreted vehicles have something called a coaxial machine gun. What does that mean? You can't see it, but down in the hull here, in the body of the tank, there's another person sitting down there that is controlling where that gun goes. So a 5-person crew. இந்த டேங்க் மேலே இருக்கிற ஃப்ளாகு சோவியத் யூனியனோடது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது தான் T-54. மோஸ்ட் ப்ரொடியூஸ்டு டேங்க் சீரீஸ் இன் ஹிஸ்ட்ரி இதுதான். This is the tank that started an era of what we now call the main battle tanks. A massive 90mm main weapon. T-54 மாதிரியே இருக்கிற இந்த டேங்கோட பேர் M60. கோல்டு வார் டைமில் சோவியத் யூனியனோட T-54க்கு அகெயின்ஸ்டாக அதை விட பவர்ஃபுல்லாக ஒரு டேங்க் வேணும்னு யூஎஸ் இந்த M60-ஐ டெவலப் பண்ணாங்க. 2தோட ட்ராக்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. லாஸ்ட்டாக ஜெர்மன் மேட் லெப்பர்ட் டேங்க். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜெர்மனி 2ஆக பிரிஞ்சு நீ டேங்க்ஸ்லாம் தயாரிக்கவே கூடாதுன்னு ஆர்டரை போட்டாங்க. திரும்ப சண்டை ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் அப்புறமா வெஸ்ட் ஜெர்மனி நாட்டோவில் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண டேங்க் தான் லெப்பர்ட் 1. பார்த்தோமா, சுட்டோமா, ஓடனோமா, அடி மட்டும் வாங்கக்கூடாது. இதுதான் இவனுங்க பாலிசி. ஸோ இது ஹெவி ஆர்மர் டேங்க் இல்லை, ஆனால் அட்வான்ஸ்டு அட்டாக்கிங் மெக்கானிசம்ஸோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஓவர். எல்லா வெஹிக்கிள்ஸும் திரும்ப ஒரு ரவுண்டு நமக்காக அடித்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வர்ச்சுவல் வார் ஆரம்பிக்க போகுது. நம்ம பார்த்த டேங்க்ஸில் இருந்து 2 பேர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. WWE ஸ்டைலில் அனௌன்ஸ் பண்ணவா ரொம்ப நாள் ஆசை. இன்ட்ரோடியூசிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் வெஸ்ட் ஜெர்மனி இஸ் லெப்பர்ட் 1 and his opponent rolling in from the United States of America, M60. இது வர்ச்சுவல் வாருங்கிறதுனால குண்டுலாம் போட மாட்டாங்க, ஆனால் குண்டு போடுற எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க. 2 டேங்க்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் நமக்கு சொல்லிட்டாரு. So again, you won't be voting for your favorite tank, the German-built Leopard 1 or the American-built M60. You will be voting for the best crew. யாரு ஜெயிக்க போறான்னு பார்த்துடலாமா? Your might. Very difficult to hit that. Also well positioned behind the hill, just trading shots. Both in a hull down position here. Leopard has a great opportunity. The M60
M60 is definitely the best position. Second shot by the Leopard. 2 shots each. Tracking the Leo. Leo tries to fire. Could have just bounced off the front glacis plate. Would have to been a lucky shot. Return fire by the M60. லெப்பர்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். ஒருத்தன் வேகம்னா இன்னொருத்தன் விவேகம். யாருக்கு உங்கள் விசுவாசம்? Engine deck of the M60. Can they get the shot off? M60 exposed. Good shot by the Leo. All right, let's bring them back out front to judge these crews and how they did. The M60 crew won Battle Royale. The Leopard crew won Battle Royale. ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. M60 has the June Battle Royale. வாழ்த்துக்கள் M60. எல்லாம் என்னோட ட்ரைனிங் தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. I'm the executive director of the museum, Jeremy Blowers. Thank you for coming out. End of July, sorry. It's a 3-day event. It's called our Aquino Tank Weekend. And we have reenactments out here. It's all Hollywood pyrotechnics, explosions. If you like bangs and that kind of stuff, this is for you. எப்படிங்க ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் படம் பார்த்த மாதிரி இருந்ததா? நான் செமையாக என்ஜாய் பண்ணேன். மியூசியம்னா பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ் காட்டுவாங்க, போரிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒப்பீனியனை டோட்டலாக மாற்றிட்டாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் வாலண்டியர்ஸ் வேறு லெவல் டெடிகேஷன். அதுவும் நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க. கனடாவோட ஹிஸ்ட்ரி பற்றியும் இந்த மியூசியமோட ஹிஸ்ட்ரி பற்றியும் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். நீங்கள் ஆஷாவில் இருக்கீங்க இல்லை ஜிடிஏல இருந்தாலும் வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி வேணும்னா தாராளமாக இங்கே வாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க சாட்டர்டேஸ் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, அதுவும் சில ஸ்பெசிஃபிக் சாட்டர்டேஸ் மட்டும். அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா எந்த டேட்ஸில் நடக்குதுன்னு போட்டிருப்பாங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.